இந்த லெசன்ல நம்ம ஆபீஸ் ஃபைல்ல இருக்கிற டேபிள எப்படி இன்டிசைன்ல பிளேஸ் பண்ணிட்டு அது எடிட் பண்றது, டேட்டாபேஸ் எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்டிசைனுக்குள்ள ஆபீஸ் ஃபைல பிளேஸ் பண்றோம். அதுக்கு என்ன பிளேஸ் கமாண்ட் கிளிக் பண்றீங்க. அதுக்கு கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் கமாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல நம்ம டேபிள்ன்ற வேர்ட் ஃபைல செலக்ட் பண்ணிக்கிறோம். இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா சோ இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைல பிளேஸ் பண்ணிருக்கனால மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும். அந்த டாக்குமெண்டோட ஃபைல் நேம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங்ல 2 இருக்கும். ஒன்னு வந்து ரிமூவ் ஸ்டைல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் டேபிள்னு இருக்கும். இன்னொன்னு பிரிசிவ் ஸ்டைல் ஃபார்மேட்டிங் ஃபார் த டேபிள்னு இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் டேபிள் என்ன மாடலா வரணும்னு கேட்கும். அன்ஃபார்மேட்டட் டேபிளா வரணுமா இல்ல டெக்ஸ்ட் வெறும் டெக்ஸ்டா மட்டும் டேப் ஸ்பேஸ் பண்ணி வந்தா போதுமானு இருக்கும். நம்ம வந்து அன்ஃபார்மேட்டட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரியா ஒரு டேபிள் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பிளேஸ் நம்ம கொடுக்குறோம். வேர்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓபன். அதுல ரிசீவ் ஸ்டைல் ஃபார் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேர்ட்ல என்ன ஸ்டைல் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஓகே கொடுங்க. இப்ப கிளிக் பண்ணி பாருங்க. வேர்ட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். அதனால வேர்ட்ல இதே மாதிரி உங்களுக்கு வருது. இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. சப்போஸ் இதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றதுக்காக கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆல்ட் டி செலக்ட் பண்ணீங்கன்னா டேபிள் ஃபுல்லா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். அதனால இங்க பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் பட்டன் டேபிள் ஸ்டைல்ல அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். செல் ஸ்டைல்ல அதே மாதிரி ஓவர் ரைட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலான டேபிளா மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேபிள் ஸ்டைல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்டைல் போயிருக்கீங்க. டெஸ்ட் டேபிள் ஸ்டைல் டெஸ்ட் ஆன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். நம்ம முதலே சொல்லியிருக்கோம் இன்டிசைன்ல டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெடரை கிரியேட் பண்ணாது. நம்ம தான் ஹெடர் கிரியேட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் கன்வெர்ட் டு ஹெடர் ரோ கொடுத்துறீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆயிரும். நம்ம அடுத்தது எக்ஸல் ஃபைல் எப்படி பிளேஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். பிளேஸ் கமாண்ட் கொண்டு வரீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் இருக்கு. அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓபன். இப்போ எக்ஸல்ல எவ்வளவு ஷீட்ஸ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைல்ல ஷீட் இருக்கு. அப்புறம் ஸ்பெசிபிக்கா சில ரேஞ்சஸ் கொடுத்தீங்க. அந்த ரேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஃபார்மேட்டிங்ல அதே போல ஃபார்மேட்டிங் டேபிளா வரணுமா இல்ல அன்ஃபார்மேட் டேபிளா வரணுமா அப்படின்றலாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபார்மேட்டட் டேபிள் வச்சுட்டு ஓகே கொடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸல்ல ஃபார் பண்ணிக்கிற டேபிள் வரும். எனக்கு வேண்டாம் நார்மலா இருக்கணும் அப்படின்னா டேபிள்ல ஓபன் அன்ஃபார்மேட்டட் டேபிள் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. இப்ப கிளிக் பண்ணி பாருங்க ஆர்டினரி வந்துடும். டேபிள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் செலக்ட் ஆயிருக்கு. கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். ஜஸ்ட் டேபிள் ஸ்டைல் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். எனக்கு இந்த எக்ஸல் ஃபைல்ல ஏதோ ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்றாங்க. அது எனக்கு இங்க மாறணும் அப்படின்னா எப்படி மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா 2 வழியில நான் அப்டேட் பண்ணிக்க முடியும். எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறோம். இப்ப பாத்தீங்க இல்லையா இங்க பார்த்த ஃபைல் தான் இங்க இருக்கு. இதுல நீங்க இந்த டேட்டா வேல்யூல 0 இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். இங்க அப்டேட் எப்படி மாத்துறதுன்னா இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபுல்லா காப்பி பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்க ஒன்னு கிளிக் பண்ணிட்டு இப்ப கர்சர் பிளிங்க் ஆகும்போது நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த செல்லுக்குள்ள டேபிளா பிளேஸ் ஆயிரும். நமக்கு இந்த ஃபுல்லா செலக்ட் ஆகணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்றீங்கன்னா எஸ்கேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு செல்லு மட்டும் செலக்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் இப்ப நடந்தது தெரியும். பாத்தீங்களா இங்க 00 வேல்யூ கொடுத்திருந்தோம். உங்களுக்கு 00 அப்டேட் வேல்யூ ஆயிடுச்சு. இது இல்லாம நம்ம ஃபைல பிளேஸ் பண்ற மூலியமா பாத்துக்க முடியும். இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா அங்க மேல எடிட் பண்ணா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இப்படி இருக்க கூடாது. அந்த ஃபைல் அப்படி நம்ம லிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் கொண்டு வரக்காக கீபோர்ட்ல கண்ட்ரோல் கே பிரஸ் பண்றீங்க. ரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். அதுல ஃபைல் ஹேண்ட்லிங் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் லிங்க் when placing text and spreadsheet files அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க எக்ஸல் ஃபைல பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் கமாண்ட் எக்ஸல் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுக்குறீங்க. ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். நம்ம ஓகே கொடுத்து பிளேஸ் பண்ணிடுறோம். இப்ப நம்ம டேபிள் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி டேபிள் ஸ்டைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க அந்த எக்ஸல் ஃபைல்ல அப்டேட் பண்றோம்னு வச்சுக்கோ. எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்றீங்க. இங்க அதே மாதிரி 00 கொடுத்துக்கோ. இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணி லிங்க் பேனல்ல போய் பாருங்க. இங்க ஒரு டாட் இருக்கு. டபுள் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து லிங்க் ஆயிடும். ஓகேங்களா. இதே போலதான் வேர்ட் ஃபைல் நீங்க பண்ணிக்க முடியும்.